சரி ஓகே, நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? வந்து எதுவுமே வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் சார். வீட்டுல சுத்திட்டு செலவு பண்ணிட்டு தான் அலைவேன். பைசா வேலைக்கு போவேன், செலவு பண்ணுவேன். இப்போ வேலைக்கு போகிறது அவங்க தான் முடிவு பண்ணணும், வீட்டுல இருக்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். வேலைக்கு போனா பைசா கரெக்டா அவங்க கையில வந்து கொடுக்கணும். அடுத்து வீட்டுல எல்லா வேலையுமே நான் தான் பாக்குறேன். அவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீட்டு வேலை எதுவுமே வீட்டு வேலை எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாப்பா அப்படியே யூதின் போயிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் சார். துணி ஒரு வாரத்துக்கு மேல அப்படி குமிச்சு போட்டுருவாங்க, மலை மயக்கில் இருக்கும். அவங்க ஒரு டைம் போட்ட ட்ரெஸ் அடுத்தாப்புல போட மாட்டாங்க. நான் போட்ட ட்ரெஸ் 3 நாள் வரைக்கும் போட்டிருப்பேன். அவங்க 5 நிமிஷம் இப்ப போடுவாங்க, அந்த வீடியோ நடிப்பாங்க, சட்டையை கலத்தி போடுவாங்க, அதை நான் போய் சோப் பண்ணணும். நீங்க பேச்சுக்கா சொல்றீங்களா உண்மையிலே? சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட கேளுங்க சார். நான் அப்பதான் சார் லைன்ல கை வச்சுட்டு இருப்பேன். மெயின் லைன்ல மேடம் போன் அடிச்சுவாங்க, மதியம் போன் அடிப்பாங்க. நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன். உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வீட்டுல அவளை பார்த்து நாளா பார்க்க மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்க ஒரு அம்மா? கேளுங்க சார். அடுத்து ஒரு 6 மணிக்கு மேல போன் அடிச்சிட்டாங்கன்னா